கோயம்பேட்டில் இருந்து திருமங்கலம் முகப்பேர் வழியாக ஆவடி வரை 16.07 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ வழித்தடம் அமைக்கிறது. இது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய சென்னை மெட்ரோ டெண்டர் கோரியுள்ளது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ் சரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் முகப்பேர் வழியாக ஆவடி வரை சுமார் 16.07 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இன்றைய தினம் டெண்டர் கோரியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் 3 வழித்தடங்களில் சுமார் 119 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மெட்ரோ பயணிகள் எளிதும் பயணிக்க புறநகரை இணைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சிறுசேரி முதல் கிளாம்பாக்கம் வரையிலும், பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரை, கோயம்பேடு முதல் ஆவடி வரை ஆகிய பகுதிகளுக்கு மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிப்பது குறித்து சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்யப்பட்டது கடந்த வருடம். அதே போல கோயம்பேடு ஆவடி வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் மற்றும் சிறுசேரி கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கைகளை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை தயார் செய்து தமிழக அரசிடம் சமர்ப்பித்திருந்தார்கள், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் செயலாளருடன். அதே போல கோயம்பேடு முதல் ஆவடி வரை மெட்ரோ ரயில் சேவைக்கான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கான பணிகளை தற்பொழுது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது கூட அண்மையில் 2 நாட்களுக்கு முன்பாக தமிழக பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கோயம்பேடு முதல் ஆவடி வரை மெட்ரோ ரயில் சேவை விரிவாக்க திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கான டெண்டரை இன்றைய தினம் மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வழித்தடம் மையத்தை பொறுத்தவரை கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் முகப்பேர் வழியாக ஆவடி வரை சுமார் 16.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வழித்தடத்தை நீட்டிப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் 3 கட்ட வழித்தட பணிகளை மேலும் நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கான டெண்டரை கோரியிருக்கிறார்கள். இரண்டாம் கட்ட திட்டத்தில் சுமார் 116 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கோயம்பேடு ஆவடி திட்ட அறிக்கை விரைவில் தயார் செய்ய இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.